இன்று தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த விழாவானது எங்கள் தளபதியின் பிறந்த நாளை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு மகிழ்ச்சியுடன் கொண்டாட்ட நிகழ்ச்சியாக செயல்படுத்துவோம், வருஷம் செய்வோம். அதே போல் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் உதயமான நாள் எங்கள் தளபதி அவர்களால் தமிழக மக்களுக்காக, தமிழக மக்களின் துயர் துடைக்க ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம். அதன் உதயமான நாளை நாங்கள் தளபதியின் பிறந்த நாளை கொண்டாடுவதைப் போலவே வருடமும் இனிமேல் நாங்கள் பிப்ரவரி 2ஆம் தேதி மிக விமர்சையான முறையில் கொண்டாட நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதனை முன்னிட்டு இன்று பல பகுதியில், கோவை மாவட்டத்தில் பல பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்கள், அந்த பகுதியில் மக்கள் பயன்பெறும் வகையில் அன்னதானம், குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி, மருத்துவ உதவி வழங்கும் நிகழ்ச்சி போன்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி, கொடியேற்றும் நிகழ்ச்சி, அன்னதானம் போன்ற பல நிகழ்ச்சிகள் இன்று எல்லா பகுதியிலும் சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்கிறது. அது ஒரு பகுதியாக இன்று கோவை அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மணி இப்போ 4 மணி ஆயிருக்கு. 4 மணி அளவு வரைக்கும் இப்போ 30 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்திருக்கின்றோம். இனி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் தேவைப்பட நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று நேரத்தில் தெரிவிச்சுக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு கோவை மாநகர மாவட்ட தலைமை சார்பாகவும், கோவை புறநகர் வடக்கு மாவட்ட தலைமை சார்பாகவும் மிகச் சிறப்பான முறையிலே கழக தோழர்கள் தோழிகளின் ஒத்துழைப்போடு மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கழக தோழிகளுக்கும் தளபதியின் சார்பாகவும், மாநிலத்தின் பொதுச்செயலாளர் எங்கள் வழிகாட்டியான புஷியானந்தன் சார்பாகவும், கோவை வடக்கு மாவட்ட தலைமை சார்பாகவும் மற்றும் கோவை மாநகர மாவட்ட தலைமை சார்பாகவும் நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அதான் தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எந்த இடத்துல நல்லது நடந்தாலும் எங்கள் பசங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி, அதை நிரூபிக்கும் வகையில் நல்லது நடந்தால் நாங்கள் இருப்போம். மக்களுக்கு எதாவது பிரச்சனைனா அங்கே எதாவது குரலை கொடுக்கக்கூடிய முதல் குரலை தளபதியின் ரசிகராக தமிழக வெற்றிக்குள்ள குரலாக தான் இருக்கும் நான் சொல்லிக்கிறேன். இல்லை, தலைமையும் தளபதி அவர்களும் தான் இது முடிவு செய்யணும். நாங்கள் நின்றால் ரொம்ப வர வைக்கிறோம். ரொம்ப இதுக்கு மேலே எங்களுக்கு பெரிய விஷயம் சந்தோஷமாக எதுவுமே இல்லை. நீங்கள் சொன்ன வார்த்தையை பழிச்சால் உங்களுக்கு நான் வீடு தேடி உங்களுக்கு ஸ்வீட்டு கொடுக்குறோம்.